T20 தான் விளங்காம போச்சு. ஓடியிலையாச்சும் எப்படியாச்சும் கரெக்டா ஜெயிக்கணும். மாமனாரை பார்த்துட்டு டேரக்டா வந்திருக்கேன். எதுக்கு இதெல்லாம் உன்கிட்ட கேட்டனா? பாத்தீங்கல்ல லைக்ஸ் எல்லாம் திருக்கிது இல்ல என்னால. உன்கிட்ட கேட்டனா எங்க போனேன்னு கேட்டனா? என்னாலதான் ஃபுட்பாலுக்கு வியூஸ் வருது, நான் கேட்கவே கார் ரேஸுக்கு வியூஸ் வருது, என்னால டென்னிஸ்க்கு வியூஸ் வருது. கிரிக்கெட்ல வியூஸ் இல்லடா. அதான் வந்துட்டேன்ல. சரி, இப்போ நான் கேட்க வந்தது, நான் என்ன உன்கிட்ட சொல்ல வந்தேன்னா அதை தவிர்த்து உன் பெருமை படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க. அதான் ஓட சொல்லுங்க. சரியா? நான் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தனா, மரியாதையா சரியா? நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன். உன்னை நீ சொன்ன பாத்தியா, அதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவ்வளவு வியூஸ் வருதுன்னா அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது கம்பீர். நான் இருந்தேன்ல. இப்ப என்னை வர்றவன் போறவெல்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் என்னை மதிக்காம என்னை வீட்டுக்கு அனுப்பிடலான்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு அப்படி? நான் இருக்கிறப்ப நீ இல்ல, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. T20ல வாஷ் அவுட் ஆயிட்டேனா, ஏதோ இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் என்னமோ வாஷ் அவுட்டே ஆகாத மாதிரி வாஷ் அவுட் ஆயிட்டேனா. அதுக்குத்தான் நான் அவர்கிட்ட அப்பதே சொன்னேன், என் பேர் எடுத்து லிஸ்ட்ல போடு. நானும் உன்னைத்தானே சொன்னேன், நான் உன்னை சொல்லாம இருப்பேனா? சரியா? இப்ப நம்ம T20ல நடந்த ஒரு கருப்பு புள்ளிய நான் சும்மன் கில்லுன்ற பேரை வச்சு டஸ்ட வச்சு அழிக்க போறேன். சரியா? T20 ஓடியை வச்சு ஆமா, அவங்க எப்படி T20 இந்தியாவை வாஷ் அவுட் பண்ணாயலோ, நீ ஓடியில இங்கிலாண்ட பாஸ் அவுட் பண்ற. T20யோட கேப்டன் நீ தான், ஆல் ஃபார்மட்டோட பிளேயர் நீ தான், கேப்டன். சரி வச்சுக்க, ஆனா பாஸ் அவுட் பண்ணணும். சரியா? அப்படிங்க 2 பேர் இருக்காங்க இல்ல, அப்படிங்க 2 பேரோட பங்களிப்பு கம்மியா இருக்கணும். ரோஹித் சர்மா, விராட் கோலியோட பங்களிப்பு கம்மியா இருக்கணும். கில்லோட பாய்ஸ், ஏன் பாய்ஸ் அப்படிங்களோட பங்களிப்பு இங்கிலாந்துக்கு மேல இருக்கணும். சரியா? போய் அதுக்கேற்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு ரெடியாரு மேட்ச். சரி, எனக்கு ஒண்ணு ஆர்ச்சர் அடிக்கிற அடியில இங்கிலாண்டே கத்தி கலங்கும். இப்படி பேசிட்டு போனவங்க T20ல ஒன்னத்தையும் முடுங்கல. இப்படிலாம் வசனம் பேசாம இருந்தாலே போதும். அடுத்த ஆள் யாருப்பா சொல்லுவாங்க கோச்? சொல்லுவேனாப்பா, உனக்கு பார்த்திருப்ப அடிச்சு கொடுத்துருக்கேன் 2 வாட்டி. அதனால T20 பார்த்திருப்ப. நான் ஒண்ணு சொன்னேன்னா நீ செய்ய மாட்டேன், நான் சொல்ற அளவுக்கும் இல்ல. சரியா? எதுக்கு வருவ, ஷார்ட் பால் போடுவாங்க, அதை அடிச்சிருவ. எப்படி உன்னோட பங்களிப்பு வேணும்ட்டு இத்தனை நாள் நீ விளையாடாத கிரிக்கெட் எல்லாம் இனிமேல் விளையாடுவ, அது எனக்கே தெரியும். போயிட்டோ, நான் எதுவும் பேசல. உனக்கு ஃபிட்னஸ் பத்தி ஏதோ பேசிட்டு இல்ல, எதுவும் அதான் அதெல்லாம் எத்தனையோ வீடியோஸ் முன்னாடி பேசியாச்சு. நீ ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா தான் இருக்க. வேற இல்ல, நான் வெளிநாட்டு நான் சொல்லல. இல்ல, நான் எதுவுமே சொல்லல. வெளிநாட்டுல யாரும் சரியில்லை, நான் எதுவுமே இப்ப பேசுற நிலைமையில இல்ல. அதாவது அவங்கள பேசுற நிலைமையில இருந்தா தான் உங்களை பேச முடியும். அவங்களே நான் பேசுற நிலைமையில இல்ல. நான் எப்படி உன்னையெல்லாம் பேச முடியும் சொல்லு? நான் இருப்பேனா? இருப்பியான்னு இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன். கோச்சிங்ல நான் இருப்பேனா? அது எனக்கு தெரியாது. நான் 11th இருப்பேன், எனக்கே தெரியலையே. தம்பி, இந்த தன்னடக்கம்லாம் வேணாம்பா, போப்பா. உனக்கு காய்ச்சி பரவாயில்லப்பா, போப்பா. அந்த ஆள்கிட்டலாம் என்ன பேச காத்திருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. அந்த ஆளும் வர சொல்லுப்பா. என்ன யாராச்சும் பேசணும்ல, 2 பேர் இருந்தா. நான் பேச மாட்டேன். இந்த ஆள்கிட்ட, இந்த மனுஷன்ட்ட பேசுற நிலைமையில இல்ல. நீங்களே பேசுங்க, நீங்களே என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க, நீங்களே அதை பண்ணுங்க. பண்ணாலும் சந்தோஷம், பண்ணலைனாலும் சந்தோஷம், எதுனாலும் நீங்க பாத்துக்கோங்க. அவர்கிட்டயாச்சும் இதை பண்ணுவீங்க, அதை பண்ணுவீங்க அப்படின்னு. ஆக்சுவலா இந்த ரோல் நான் பண்ணலான்னு இருந்தேன், அமைதியா நிக்கிறது. நீங்க அமைதியா நிக்கிறீங்க. போயிட்டாங்க சாமி, சாமி போயிட்டு வாங்க சாமி. நான் எதுவுமே பேசல. அவங்ககிட்ட பேசுறதுக்கான நிலைமை எனக்கு இல்ல. பேசுற காலமும் நேரமும் கூடி வரும். அன்னைக்கு நான் இதெல்லாம் நான் என்ன பேசணுமோ நான் பேசிக்கிறேன். போங்க, அதான் நேரம். சரி, ரைட்டு, வாங்க அடுத்த ஆள் வாங்க. KL ராகுல் வாடி வா. அவங்க 2 பேர்ட்ட பேசாதல, உன்கிட்ட பேசுறேன். என்ன பேசுங்க? என்ன பண்ற? நான் என்னதான் பண்ணுவேன்? இப்பதான் வந்திருக்கேன். ஏன் வரல? ஏன் இத்தனை நாள் எங்க போன? இத்தனை நாள் எங்க சொல்ல? ஏன் T20ல வரல? என்ன எங்க எடுத்தீங்க? எடுத்தா தான் அப்ப வருவியா? எடுத்தாதான் டீம்ல வரும். எடுத்தா தான் வருவியா? சும்மாவா? நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். IPL செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணல. ஊர்ல அடிச்சு பண்ணல. அதை வச்சு ஒரு பயனும் இல்ல. அப்புறம் நீங்க எடுக்கல. எடுத்தாதான் எடுத்துட்டு பேசுங்க. எடுக்காம நீ ஏன் வரல? எடுத்துட்டு பேசுங்க. எடுக்காம நீ வரல T20ல. சரி உடுப்ப, உனக்கு பேக்கப்புக்கு அதேதான் வருது. உனக்கு பேக்கப்புக்கு இஷான் இருக்கா? உன் இடத்த காப்பாத்திக்க. அவளை புரியல. அவ இடத்தையே அவனால காப்பாத்திக்க முடியாது. இல்ல நான் ஏன் இடத்த காப்பாத்திக்க? T20ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா இவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு பேசுற நிலைமை. என் பொழப்பு சிரிப்பா போச்சுடா. போ, எதுவுமே நான் பேசல. எப்படி நீ நாளைக்கு விளையாடுவேன், உன்னை நம்பிதான் விக்கெட் கீப்பிங்கும் போய் ஆகணும். போயிட்டா. பினிஷிங் கூட என்னமோ ஃபினிஷர்ன்ற பேரு அது. சரி வேண்டா, ஏதோ பேச வரோம்ல. கிசான் ஒன்னு கெட்ட வார்த்தை வரு.
ஏன்டா அப்படி பண்ற மெண்டல் பைய, லூசு பைய, கிறுக்கு பைய, பைத்தியக்கார பைய, உன்னத்தாண்டா டேய், என்ன உன்னத்தாண்டா பேசுறேன். முன்னாடி கேஎல் ராகுல் வந்தியா, என்னமோ கிரிக்கெட்டே அவங்க அப்பா தான் கண்டுபிடிச்ச மாதிரி எகத்தாளத்தின் உச்சத்துல பேசிக்கிட்டு இருக்கியா. நீ ஒழுங்கா T20 பெர்ஃபார்ம் பண்ணி கிழிச்சிருந்தேனா இந்நேரம் இவெல்லாம் நம்மள பேசுறேன். 50 வச்சு நாக்கவா வலிக்க முடியும்? ஒரு பையன் ஆண்டவா, ஒரு பையனும் இல்ல ஆண்டவா, இது ஓடிஐ சரியா. கேஎல் ராகுலா நீயான்னு கேட்டா யாரை கொண்டு வர சொல்லுவாங்க? உன்னை தவிர எல்லாரும் சொல்லுவாங்கடா 5 மேட்ச்ல என்னடா பண்ண, ஒண்ணுமே யாருமே பண்ணலடா. உனக்கு புரியுதா இல்ல? நீ வாய்ப்பு கேட்டு வந்து வெக்கனையா வந்து நிக்கிற பத்தியா? ஆமாண்டா ஆமாண்டா, BCCI ICC கையில இருக்குல்ல. இல்லடா இப்படி தாண்டா ஊர்ல பாதி பேர் கிளப்பி விடுறாங்க. என் கையில ரேகை கூட இல்லடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? பிச்சை தாண்டா எடுக்க போறேன், உண்மையிலே பிச்சை தாண்டா எடுக்க போறேன். உங்க டீமை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட மாரடிக்கிறதுக்கு சாம பெருமாள் கோயில் வாசல்ல போய் உட்காந்துடலான்னு இருக்கேன். நீ வர்றியா? சரி நான் வரல. நீ வராத. எந்த பவுலர் அடிக்கணும் மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். எந்த பவுலரையும் அடிக்காத. தண்ணி கேன் இருக்கு தெரியுமா, அதை தூக்கி வச்சுக்கோ, 4 துண்டை போட்டு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உன் வேலை. அவ்வளவுதான் போதும். விக்கெட் கீப்பர், சரி விக்கெட் கீப்பர் கூட வேணாம். சூப்பர். அதனால விக்கெட் கீப்பர் கிளவுஸையும் எடுத்து வச்சுக்கோ. அதெல்லாம் தேவையில்லை. ஃபீல்டிங் லாங்ல வைக்க. லாங் ஆன்ல நின்று, ஏன்னா அங்கதான் நிறைய பிளேயர்ஸ் வந்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்பாங்க. ஸோ நீ அவங்களை கரெக்டா ஜூஸ் பண்ண. லெவன்ஸ்ல நல்ல சொல்லணுமா 5 மேட்ச் நல்லா பண்ணியும் லெவன்ஸ்ல 5 மேட்ச் நல்லா பண்ணியிருந்தா இந்நேரம் அவங்க 2 பேர்ட்ட நான் பேசியிருப்பேன். அவங்க 2 பேர்ட்ட பேச முடியாத கோவத்தெல்லாம் அடுத்து வர்ற ஆட்கள்கிட்ட தான் நான் காட்டலான்னு இருக்கேன். அதனால டீசெண்டா சொல்லலையே போயிரு, இல்ல கத்த ஆரம்பிச்சிருவேன், போயிரு. அடுத்த ஆள் வாப்பா. ஒரு வைஸ் கேப்டனா உள்ள வர்றேன். என்ன பண்றது சொல்லுங்க. என்ன பண்ணனா அங்க பண்ணதெல்லாம் இங்க வரவே கூடாது. அங்க கேப்டன்னு பேசுனேன் சரியா. இங்க நீ வந்து ஒரு சொல்லுங்க ஒரு பிளேயர் சொல்லுங்க. அவ்வளவுதான் இல்ல கோச். அந்த T20 இதுக்குள்ள வரக்கூடாது. T20 பத்தி ஓடிஐ சந்தேகம் எதுனாலும் கேளு, நான் தீர்த்து வைக்கிறேன். சரி ஓகே. யாருன்னு அடிக்கிறேன்? நீயா? போயிட்டு வா. எதுக்கு நான் 2-1 எப்படி இறங்க போறேன்? 2-1 என்னடா கோச், நான் தானடா நீ இந்த ஸ்பாட்ல இறங்கணும். நீ பிளேயிங் லெவல்ல இருக்கியான்னு சொல்லுவ. கேப்டன் ரோஹித் இறங்குவாரு. கேப்டன் ரோஹித்தா? கேப்டனும் ரோஹித் தான் நான் பார்த்தேன். கேப்டன் ரோஹித் அப்படின்னு அப்படியே வீட்டுக்கு போன்னு இருப்பேன். கேப்டனும் ரோஹித்தும் ஓகே. ஆமா, 2 நபர்கள் இறங்குவாங்க. அப்புறம் கோடி ஐயா இறங்குவாரு. அப்புறம் நான் தானே ரைட்டா. உண்மையிலே என்னால ஒரு வீடியோல பேச முடியாம இருக்கேனே இந்த T20 வாஷ் அவுட் வச்சுக்கிட்டு. அதுவும் இவெண்ட் எல்லாம் பேச முடியாது. இல்ல நீங்க T20 வாஷ் அவுட் பாரு, அதுலயே ஹையஸ்ட் ரன் கேட்டது நான் தான். போடா, இதெல்லாம் பெருமை எவன்டா கேட்டான்? உன்கிட்ட கேட்டேன் நான். உன் பெருமை என்ன, ஒரு ரன் ஸ்கோர் என்னன்ட்டு. நான் நல்லா தான் பண்ணல கேப்டன்சி, நான் நல்லா தான் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கோங்க. இதுல இருக்கு, இதுல வரும். போடா நான் அனுப்புடா. தூபே வாப்பா, உன்னை வச்சுதான்ப்பா வீடியோவே தப்பிக்க போது. இங்க வாப்பா. என்னடா மூமெண்ட் இது? என்னடா டக்காடா இதுடா? அது என்னதுடா? ஒன்னு மலையில நடந்துகிட்டு இருக்கும்ல, அது என்னதுடா? பிஜி அது ஏதோ ஒரு உயிர். என்னடா நீ எதுக்குடா இங்க வந்த? நான் எதுக்கு இங்க வந்தேனா? அதைத்தான் நானும் கேட்கிறேன். அட்டேக் பண்ண ரீப்ளேஸ்மெண்ட் யாரு? நிதிஷ்குமார் ரெட்டி. அவனுக்கே ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டேனா? அவனுக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச அவன் கைய கால உடச்சு விட்டுருப்ப. நீ தானே உடச்சு விட்டுருப்ப. எப்படி என்ன பண்ண போற? சரி என்ன பண்ண போற இப்ப நீ வந்தீங்க? ஆக்சுவலி ஹர்திக் பாண்டியா வந்து என்ன ரோல் பண்ணுவாருன்னா, ஒரு 10 ஓவர் வேணாம், ஒரு 5, 6, 7 ஓவர் போடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 பால்ல வந்து ஒரு 40, 45 ரன் அடிப்பாரு. இந்த இடத்த நான் ஃபீல் பண்ண மாட்டேன். 10 கேட்ச் பிடிப்பாரு. ஸோ நான் 12 கேட்ச் பிடிப்பேன். அது 2 கூட நீ பிடிக்க மாட்டேன். கைக்கு வர்ற பாலே உனக்கு பிடிக்க வராது. நீ எல்லாம் பிடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க பாத்தியா? என்னடா ஃபினிஷர்ல என்னடா மேட்ச் தான்டா ஃபினிஷ் பண்ற. நீ என்னத்தடா ஃபினிஷ் பண்ற இல்ல? ஐயோ இவங்கள வச்சு நான் வேர்ல்டு கப்புக்கு நீ ஆடா இல்ல வேர்ல்டு கப்புக்கு போகணும்னு சொல்ல வந்தேன்டா. அதெல்லாம் கிடையாது. ஆமா, எதுக்கு நீ உள்ள வந்த? நீ போ, நாங்க உன்னை கூப்பிடுறோம் பெருந்தன்மையா பெரிய மனசுத்தனமா, தம்பி ஓடிஐல வந்து விளையாடு கொடுப்பா அப்படின்னு சொல்றோம்னா, நீ எங்க பெரிய மனசு இந்த இடத்துல தெரிஞ்சிச்சு. ஆமா பெரிய மனசு இருக்குன்னு நீ என்ன பண்ணிருக்கணும்? பெரிய மனசுக்காரனா உனக்கு பெரிய மனசு இருக்குன்னா என்ன பண்ணிருக்கணும்? கோச் நீ T20ல ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு ஓடிஐல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி நான் ஓடிஐல ப்ரூவ் பண்ண டெஸ்ட்ல வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். பெரிய மனசு இருக்கிற மாதிரி பேசணும்னு சொல்லியிருக்கேன். இல்லாத மாதிரி நான் கேட்கல. இருக்கிற மாதிரினா என்ன பேசியிருக்கணும்? இல்ல ஓடிஐக்கு நான் செட் ஆக மாட்டேன், கிரிக்கெட்டுக்கே நான் செட் ஆக மாட்டேன், அப்படி அந்த மாதிரி நீ பேசி இருந்திருக்கணும். நான் கோச் கிரிக்கெட்டுக்கு செட் ஆகாம இவ்வளவு உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு லக்கி சாமே நான் 2 வருஷம் அந்த ஒரு கேட்சை மட்டும் முடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோல நான் பேசி இருந்திருப்பேன்டா. இந்த வீடியோல என்னை பேச விடாம ஆக்குனதே நீயும் ஒரு காரணம் தான்டா. கேட்ச் எப்படி விட்டேன் பாருங்க. எப்படிடா வேண்டாம், அதை பேசுனா ரிவ்யூ ஆயிரும்ன்றதுனால அமைதியா இருக்கேன்டா.
இப்படி பால் வருது, பால் இங்க வருது, நீ இங்க என்னடா சுத்திட்டு இருக்க? கோச் அது வந்து ஒரு கிளாஸ், நீங்க அவங்ககிட்ட கேட்டா தெரியும். கண்ணாடி எதுக்குடா கொடுத்தாங்க? நான் கண்ணாடி போடுற ஆள்லாம் கிடையாது. கண்ணாடி கிளாஸ் நான் போட்டு தெரியுவேன். கண்ணாடி போட்டிருக்க வேண்டியதானடா. அதெல்லாம் நாங்க அப்படியே பார்ப்போம். எக்ஸ்ரே இவங்களே பார்ப்போம் அப்படியே. ஓடியில் இம்பாக்ட் பிளேயர் எதுவும் இல்லையோ? ஓடியில் எதுக்கு? நான் இப்போ பாரு, கேப்டன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர். எதுக்கு லிஸ்ட் எல்லாரையும் எனக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டீங்க? கேஎல் ராகுல், அப்புறம் யாரு? அக்ஷர் பட், வாஷிங்டன் சுந்தர். நீ முடிவே பண்ணீங்க. கில்லு எப்படா உன்னை எடுத்தியா? என்னதான் எடுக்கிற வேற ஆப்ஷன் இல்ல. ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் யார் இருக்கா உங்ககிட்ட? இந்தியால யார் இருக்கா? என்ன தவிர்த்து நீ ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் யார் சொன்னா? நீங்க தான். நான் எப்ப சொன்னேன்? நீங்க பால் போட்டா நானே விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சேன். உன்கிட்ட பாலை கொடுத்தது ஒரு குத்தமாடா. போங்கடா, மொத்தத்துல ஒரு ஓடியை வந்து உழப்பி ஊருகா போட போறான். அடுத்த ஆள் யாருப்பா? நான் கோச், நான் 4th 2 டவுன் இறங்கவா இல்ல 3 டவுன் இறங்கவா? ஓப்பனிங்ல இறங்கிரு. ஓப்பனிங் ஓகே, மேட்சை முடிச்சிருவோம். ரோஹித் சர்மாக்கு நான் தான் ரீப்ளேஸ் பண்ணுவேன். கரெக்ட். சுமன் கில் ரைட் ஹேண்டர், நீ லெஃப்ட் ஹேண்டர். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 400 ரன் அடிக்கிறீங்க. இவங்களெல்லாம் யாரையுமே அடிக்க விட முடியாது. சரி, நீ ஒரு 400, அவர் ஒரு 400, ரெண்டு பேருக்கு அப்படி 400. நீ ஏன் சின்னதா யோசிக்கிற? இப்படி ஒரு சரித்திரம் மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க 2 பேரை தூக்குறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஆமா, ஆனா இப்படி ஒண்ணு நடக்காது. என்ன கோச் இப்படி சொல்றீங்க? T20ல என்ன ஷேர் பண்ணீங்க? T20ல என்ன பண்ணலனா? ஏன் ஜெயிக்கல? அது கேப்டன் நம்ம கேளுங்க. கேப்டன் கரெக்டா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்ரேயாஸ் ஐயர் தான்டா. அதனால அந்த ஃபார்மட்டை இங்க எக்ஸிக்யூட் பண்ணிடக்கூடாது. நம்ம ஒரு விளையாட்டு நாடகம் போட்டோம்ல, அவன் கேப்டன்ல நம்ம விளையாடக்கூடாது, எல்லாமே மட்டித்தனமா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபார்முலா இங்க வரக்கூடாது. இங்க கேப்டன் பண்றது யாரு? நமக்கு இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? கில்லு நீங்க வந்து டூடு இறக்கி விட்டு அவ்வளவு வசனம்லாம் வேண்டாம். கில்லு கேப்டன்னா என்ன பண்ணணும்? கில்லு கட்டு உசுரே கொடுப்பேன். உசுரை கொடுத்து விளையாடணும். சரியா? இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும். ஓப்பனிங் நீ தான். ஆல் ஃபார்மட் பிளேயர் வேணாம். அவர் எப்படியும் வேண்டாம். நான் கில்லட்ட பேசுறேன். 400 ரன்னு உன் பேட்ல இருந்து 400 ரன்னு, பவுலிங்ல 2 ரன்னு, 10 விக்கெட். எனக்கு வந்து முக்கியமா இந்த ஹாரி ப்ரூக், பட்லரு, அப்படியே ஜோ ரூட் வருவாரு. இவங்க விக்கெட்லாம் நான் எடுக்கணும். இவங்க விக்கெட் நீ எடுக்கணுமா? ஓப்பனிங் ஸ்பெல் போட்டுரு. ஓப்பனிங் ஹர்ஷித் ராணா இல்ல ஸ்குவாட் இல்ல, அதனால நீ போட்டுரு. பாத்துக்கலாம். போ 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 ரெடியா கண்டி வரடா. ஆனா வரமாட்டா ஸ்குவாட் இல்ல, எப்படி எடுக்க மாட்டான். அடுத்த ஆள் வாப்பா அப்படி சொல்லிதான் இவன் அனுப்புறான். அடுத்த ஆளுப்பா பிரின்ஸ் யாதவ். அச்சர் வேணாமா சார்? இருக்கு கொஞ்சம் உங்க பிரின்ஸ் வந்துருக்கீங்க. என் பிரின்ஸ் நீ கிடையாது. அன்றும் இன்றும் என்று யாதவ் வந்துருக்கீங்க. அப்ப அப்படி சொல்ல. என் பிரின்ஸ்னா அன்றும் இன்றும் என்றும் ஒரே பிரின்ஸ் சுமன் கில் தான். நீ எதுக்கு வந்திருக்க? நான் பவுலிங் போட போறேன். நீ யாருக்கு பதிலா போட போற? வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி அவரு இந்த ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரின்னு போயிட்டாரு. அஸ்ரித் ராணா ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரின்னு போயிட்டாருல, அதனால என்னையும் கர்னூர் பிராரம் எடுத்துருச்சிருக்காங்க. சரி, எடுத்துட்டோம். சேர்ல நல்ல இடம் பாத்துக்கோங்க, எந்த இடம் நல்லா கிரிக்கெட் வியூ இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டு. கோச், வருங்கால பேசுறே நான் தான் இந்தியாவுக்கு. அதுக்கு நீ வந்து ஏன்ட்ட பேசக்கூடாது. சரியா? அந்த பேசுறல பாஸ்போர்ட் அதான்டா, நீ அதுக்கு ஏன்ட்ட பேசக்கூடாது. 2028 அதிகபட்சம் நான் தான் கோச்சிங்ல இருக்க போறேன். உனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு ஒரு 2 மேட்ச் எல்லாம் அடிச்சாங்க, கொடுத்தேன், உன்னையும் அடிச்சிட்டாங்க. இனிமேல ஓடிஐல வாய்ப்பு கொடுப்படான்னு எனக்கு தரல. ஏற்கனவே அங்க நீ நல்லா வேற போட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி பயமாயி போயிடும். ஹர்ஷித் ராணா உட்கார வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ டவுட் தான் ஸ்குவாட்ல. இந்த ஸ்குவாட்ல எதுக்கு டவுட்? சஸ்பீர் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், 3 நான் தான் 30 ஓவர் போட போறேன். 30 மீன்ஸ் 30, அதாவது 10 நான் ஒரு 10. பிரசீத் கிருஷ்ணா எங்க போவாரு? பிரசீத் கிருஷ்ணா எதுக்கு அத நான் சொல்லணும்? பிரசீத் கிருஷ்ணா இல்லாம நாங்க வந்து ஓடிஐக்கு வந்து மேட்சுக்கு போறோம். யாரை நம்பி? பிரின்ஸ் யாதவ் நம்பி. ஐயோ, அருமையா இருக்குமே. போங்க போங்க, சும்மா கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோ போறதுக்காக போங்க போங்க. வாங்க வாங்க. பிரசீத் கிருஷ்ணா அனுப்பிச்சு விட்டாங்க. கடைசி பிரசீத் கிருஷ்ணா. இங்க பாரு, என்ன கோச், எவன் மண்டே உடைக்கணும்? எவன் மண்டே நீ உடைக்க வேண்டாம். என் தலைவலியை மட்டும் உண்டு பண்ணாம இருந்தேன். பால் இருக்கு, பால் வச்சு நான் சொல்றத மட்டும் கேள்வி. சரியா? ஹர்ஷித் ராணா இல்ல ஹர்ஷித் ராணா இடத்த பிடிக்கிறதுக்கு பாதி பேர் போட்டியிலே வெறி கொண்டும் இருக்காங்க. சரியா? அந்த இடத்த யாருக்கும் விட்டு கொடுத்துறாத. நான் எப்படி விட்டு கொடுக்க? நீ இப்ப விளையாட போறது ஹர்ஷித் ராணா ரோல்ல தானே. சரி, அப்ப பேட்டிங் நம்ம பண்ணிக்கடா, என்னமோ பண்ற பவுலிங்ல கலட்டுற, அப்புறமா பேட்டிங் யோசிப்பா. ஹர்ஷித் பும்ரா, பிரசீத் கிருஷ்ணா, இவர் பும்ராவும் ஹர்ஷ்தீப் சிங்கும் 20 ஓவர் போட்டுருவாங்க. அவங்க 20 ஓவர் போடையில அவங்க விக்கெட்டே எடுக்க கூடாது. நீ தான் 10 விக்கெட் எடுக்கிற. 10 விக்கெட் எடுக்கிறேன். அவங்க 2 பேர் விக்கெட் எடுக்க கூடாதுன்னா நீங்க ஃபீல்டிங்ல யாரை நிப்பாட்ட வைக்கணும் உங்களுக்கு தெரியும்ல, அவனை நிப்பாட்ட வைங்க. எந்த இடத்துல நம்ம பாய்ஸ் நிக்கிறாங்க, நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஸ்லீப்பர் செல்ஸா இருக்கணும். சரியா? நம்ம பாய்ஸ் எல்லார்ட்டையும் கோட் வேர்ட்ஸ் கொடுத்துரு.
எங்கெங்கெல்லாம் கேட்ச் வருதோ அங்கங்கெல்லாம் சிவம் தூபே, வாஷிங்டன் சுந்தர், சும்மன் கில்லு, நீ இந்த மாதிரி ஆட்களை நிப்பாட்டிட்டு கேட்ச் வந்தா விட்டுறணும். ஓகே சரியா? இதுதான் ஸ்கெட்ச், இந்த மேட்சுக்கான ஸ்கெட்சே தான். ஒருவேளை ஆப்போனன்ட் போல்ட் ஆயிட்டானா நோ பால், உள்ள வந்துச்சுனா நோ பால், நம்ம பேசுறோம் கேப்டனே. நான் கில்லிட்ட பேசிடு பும்ரா பால்ல போல்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோயே, இல்ல நாங்க இந்த விக்கெட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம என்ன பண்றோமோ நமக்கு மட்டும்தான். சரியா? இது வந்து எனக்கு நேத்து நடந்த சம்பவம். டர்ஃப்ல விளையாட போயிருந்தேன். சரியா? நான் வந்து ஒரு 2 கேட்ச் பிடிச்சிட்டு, சரியா, அந்த கேட்சை பிடிச்ச உடனே நான் பால் போட போனேன். பால் போட போகல, பின்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் இல்ல 3 பேரு, இவன் பால் போடுறான், விக்கெட்டே எடுக்க கையில வர்ற கேட்சை விட்டாங்க, வீம்புக்குனே விட்டாங்க. நான் கேட்ச் பிடிச்செல்லாம் நீ பார்த்துருக்கவே மாட்டேன். சரியா? இது வந்து நடந்த சம்பவம். அதே இதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்றோம். சரியா? ஓகே, என்ன நடந்தாலும் இங்கிலாந்தை நம்ம வாஷ் அவுட் பண்றோம். கில்லோட கேப்டன் கில்லு வந்து 285 ரன் அடிக்கிறாரு, நான் ஒரு 450. ஓகே, அவர் 450 அடிக்கிறாரு. நான் வந்து ஒரு 3 சீரீஸ் சேர்த்து ஒரு 25 விக்கெட் எடுக்கிறேன். மிச்சம் 5 விக்கெட் வந்து வேற ஆள் எடுத்து வாசி எடுத்துக்கிட்டோம். வேணா மொத்தம் 30 3 சீரீஸ் 3 மேட்ச் நினைக்கிறேன். நீ 15 வாசி 15. ஓகே, பிரச்சனை இல்லை. இதான் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கான ஓடிஐக்கான ஸ்ட்ராட்டஜி. இதுல ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் மிஸ் ஆயிடுவேன். எதுவுமே மிஸ் ஆகாது. 3-0 வர்றோம் திரும்பி. நம்ம எப்படி இங்கிலாந்து 3 நம்ம 0.